ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது பீஷ்ம ஏகாதசி. கங்கையை விட சிறந்த தீர்த்தமில்லை, விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. பிதாமகர் பீஷ்மர் பகவான் கிருஷ்ணரை வணங்கி தியானித்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உலகுக்கு அருளி உயிர் துறந்த நாள்தான் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் அஷ்டமி, ஏகாதசி போன்ற தினங்களில் விரதம் இருந்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். அந்த பருவத்தில் உயிர் நீத்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. மகாபாரத போரில் பிதாமகர் என்று அழைக்கப்பட்ட பீஷ்மருக்கு உத்தராயண புண்ணிய காலத்திலே முதல் அஷ்டமி தினத்தில்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அவருக்கு மோட்சமளித்தார். அதன் காரணமாகவே அந்த தினத்தை அனைவரும் பீஷ்மாஷ்டமி என்று கொண்டாடி வருகிறோம். உத்தராயண கால ஏகாதசி திதியில் அம்பு படுக்கையில் படுத்திருந்த சமயத்தில் பீஷ்மரை காண்பதற்காக பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களை அழைத்து கொண்டு வந்தார். பீஷ்மரை கண்டதும் அவரை வணங்கி பாண்டவர்களுக்கு நல்லாசியும் அறிவுரையும் வழங்குமாறு பகவான் கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார். பீஷ்மரும் அதற்கு தலையசைத்து பாண்டவர்களுக்கு பல்வேறு தர்ம உபதேசங்களை அறிவுரைகளையும் வழங்கினார். அதோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்களை சதா சர்வகாலமும் தியானித்து துதித்து வாழ்ந்து வருவானேயானால் அவன் இந்த பிறவியில் எல்லா துக்கங்களையும் கடந்து விடுவான் என்று சொல்லி என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனின் பிறவியை விளக்கும் 1000 நாமங்களை கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னும் திவ்ய ஸ்லோகத்தை உபதேசித்து அருளினார். இப்படிப்பட்ட 1000 திருநாமங்களை கொண்ட மகாவிஷ்ணு வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் இதோ நிற்கின்றாரே கிருஷ்ண பரமாத்மா, அவரேதான் என்ற உண்மையும் சொல்லி எல்லாம் வல்ல பரந்தாமனை வணங்கினார் பீஷ்மர். வட மாநிலங்களில் பீஷ்ம ஏகாதசி நாளை நிர்ஜலா ஏகாதசி என்று கொண்டாடி வருகிறார்கள். நிர்ஜலா ஏகாதசி என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் ஸ்ரீமத் நாராயணனின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டு விரதம் இருக்க வேண்டும். ஒரே ஆண்டில் வரும் 24 ஏகாதசிகளில் மிக மிக முக்கியமான ஏகாதசி இந்த பீஷ்ம ஏகாதசி நாள் ஆகும். இந்த பீஷ்ம ஏகாதசி தினத்தன்று பானகம், பழங்கள், ஆடைகள், அன்னதானம் என தங்களால் இயன்றதை தானம் அளிப்பது மிகவும் முக்கியம். மனிதர்கள் செய்யும் நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு சொர்க்கமோ அல்லது நரகமோ கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பீஷ்ம ஏகாதசியை நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த நன்னாளில் விரதமிருந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தால் சகல செல்வங்களும் வாழ்க்கையில் பெற்று உயரலாம் என்பது நிச்சயம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.